சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். வணக்கம். என்னப்பா பேரு? ஜாக்சன். உங்க பேரு? தனலக்ஷ்மி. தனலக்ஷ்மி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்னோட நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா. இப்போ கோயிலம்பாத்தில் இருக்கேன். சரி, நீங்க? நேட்டிவ் பிளேஸ் வந்து திண்டிவனம். இப்போ இருக்கிறது வந்து சென்னை நாவலூர். என்ன பிரச்சனை? ஆக்சுவலாக 2 பேரும் லவ் பண்ணுறோம். மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சு. ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களை எப்படி சந்திச்சீங்க? ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் அவங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னா? என்னோட பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்களா? என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவங்க வீட்டில் தான் எங்களுக்கு குடோனு. ஸோ போயிட்டு வரும்போது அப்படியே பேசி பழகி. எவ்வளோ வருஷமா இந்த பிஸ்னஸ் நீங்க பண்றீங்க? இப்போ ஒரு 1 இயராக. ஸோ 1 இயரா தான் நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. எங்க சந்திச்சீங்க? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மேனேஜராக இருக்கேன். அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார், சேல்ஸ் பண்ண. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஷிப். பிஸ்னஸ் எப்படிப்பா போச்சு? பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பிஸ்னஸ் இருக்கு. இப்போ அவர் பண்ணிட்டு இருக்காரு, நான் வந்துட்டேன் வெளியே. உங்க குடவுன் இவங்க வீட்டில் தான் இருந்துச்சு. ஸோ உங்க பிஸ்னஸ் அங்கேருந்து தான் நீங்க ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க. அப்போதான் இந்த பொண்ணை நீங்க சந்திச்சீங்க. அப்போ நீங்க என்னம்மா செஞ்சிருந்தீங்க? படிச்சிருந்தீங்களா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலேஜ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிச்சு. 3rd இயர் படிச்சிருந்தீங்க. ஸோ முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்துச்சா இல்லை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம். எப்போ நீங்க ரியலைஸ் பண்ணீங்க ஒருத்தரை காதலிக்கிறீங்கன்னு சொல்லி? ஃபர்ஸ்ட் யாரு சொன்னது? நான் தான். நீங்க தான் சொன்னீங்க. எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறிடுச்சு? எப்படிமா? ஏமா சிரிக்கிறீங்க? பேசி பேசி அப்படியே. சரி, இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ உங்க எனக்கும் பிடிக்கும், பட் நான் சொல்லிக்கல. ஏன் சொல்லல? இல்லை, சொல்லிக்க வேணாமே அப்படின்றதுல சொல்லிக்கல. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, கொஞ்சம் டைம் எடுத்தேன். அதுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சு ஏதோ இந்த இவங்க உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு அந்த அவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப க்ளோஸு. எல்லாம் ஒன்றா போவோம் வருவோம். சொல்லப்போனால் அவங்க ஃபேமிலி மாதிரி தான். 2 பேரும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க இவங்களை சந்திச்சது உங்க ஃப்ரெண்டு மூலமா தான். அந்த டைம்ல உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க துரோகம் செய்றீங்கன்னு உங்களுக்கு தோணல? அந்த டைம்ல தான் கொஞ்சம் இல்லை அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு. சரி, இவங்க சொன்ன உடனே சரி இவங்க தான் சொன்னாங்க தட் நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி. நீங்க ஓகேன்னு இமீடியட்டா சொல்லிட்டீங்களா? இல்லை நீங்க என்ன சொன்னீங்க? கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு, நான் திங்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? இல்லை நீங்களும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு? இல்லை, உடனே சொல்ல. அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பும்போது சொன்னாங்க, நான் அப்படி கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து சரி. இந்த 2 டேஸ் எதுக்காக அந்த டைம் நீங்க எடுத்தீங்க? எனக்கு ஒரு பயம் வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஏன்னா அவங்க கேஸ்ட்லாம் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நேட்டிவ் இது கிடையாது. அதுக்காக கொஞ்சம் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இருக்குன்னு தெரியும், அப்போவே ஓரளவுக்கு தெரியும். இவரை காதலிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிய உங்க மனசுல அது ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது நீங்க முதல்ல இவர்கிட்ட சொன்னீங்க.
இல்ல முதல்ல அம்மா கிட்ட சொன்னீங்களா? இவங்க கிட்ட தான் சொன்னேன். இவர்கிட்ட தான் நீங்க சொன்னீங்க. இவர் 2 days டைம் வேணும்னு சொன்னாரு. ஏன்னா பல விஷயங்கள் வீட்ல இப்ப நீங்க சொன்னீங்களா அவங்க ஃபேமிலி உங்களை ரொம்ப நீங்க அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் ஆமா. இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த விஷயம் வெளியில வந்த உடனே உங்களுக்கு ஒரு டவுட், ஒத்துப்பாங்களா ஒத்துப்பாங்க, மாட்டாங்களா என்ன என்னதான் நடக்க க்ளோஸாக இருந்தாலும் அவங்க இந்த விஷயம்னு ஆமா. வரும்போது சில பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இவர் அதை பத்தி திங்க் பண்ணாரு. அது எப்படிம்மா நீங்க திங்க் பண்ணாம? எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யார் அம்மாவா? அம்மா அப்பாவை. சரி. ஸோ நீங்க 2 பேரும் கிளியர் ஆயிட்டீங்க ஒருத்தரை காதலிக்கிறீங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்க அம்மா கிட்ட சொல்லணும். ஆனா அதுக்கு முந்தி நீங்க 2 பேரும் தனி எங்கேயாவது சுத்த போவீங்களா? கிடையாது. தனி எங்கேயுமே போனது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாட்டி போயிருக்கோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவீங்க, குரூப்ல தான் போவீங்க. குரூப்பில் தான் போவோம். அதுவும் ஒரு வாட்டி தான் போயிருக்கோம். அது யாரு ஃப்ரெண்ட்ஸ்? கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவ்வளோதான். உங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல என் அவங்க friends, ஃப்ரெண்ட்ஸ்? என் உங்க friends, என் ஃப்ரெண்ட்ஸ். friends. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லி உங்களை கூட்டிட்டு போனீங்க? என்னோட லவர் அப்படின்னு சொல்லி. லவர்னு ஆமா. சொல்லி. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்ல. இல்ல, So, அவங்க ஒரு தடவை தான் நீங்க போயிருக்கீங்க வெளியில. வெளியில நீங்க பழகினது எவ்வளோ மாசம்? 9 months 9 months. months 9 monthsல ஒரு தடவை தான் நீங்க போயிருக்கீங்க. இப்போ பேசுறதெல்லாம் போன்ல தானே இல்ல உங்க வீட்டுக்கு போய் ஃபோனில் வீட்டில் ரெண்டுமே. ரெண்டுமே. ஃபோனு மெசேஜ். அப்போ வீட்ல நீங்க பேசும்போது ஒரு டவுட் வீட்ல வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. யாருக்கு முதல்ல வந்துச்சு? அப்பாவுக்கு. அப்பாக்கு. அப்பா டைரக்டா உங்ககிட்ட சொன்னாரா இல்ல அம்மா மூலமா உங்ககிட்ட பேச வச்சாங்களா? அம்மாவை அடிச்சாங்க. அம்மாவை எதுக்காக அடிச்சாங்க? இதே மாதிரி அவள் வெளியே போகக்கூடாது, குடோனில் போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட. So, அப்பாக்கு தான் முதல் சந்தேகம். அது எப்படி வந்துச்சு? அப்பாக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அவங்க ஒரு நாள் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாங்க. அப்போ எங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அவ்வளோ க்ளோஸாக உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டாங்களா? ஸோ அப்போ நீங்க சொல்லலையா நான் இவர் தான் காதலிக்கிறேன், கல்யாணம் இவர் தான் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லியா நீங்க? அதுக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அதுக்கு அப்பா ஒத்துக்க மாட்டாரு, நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நாங்கள் ஒன்றும் நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை, அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி. ஏன்னா உங்க மனசுல அந்த பயம் இருந்துச்சுல்ல? நம்ம பயம் இருந்தது. ஸோ அதுதானே நடந்தது அவங்க வீட்ல. ஸோ இந்த விஷயம் நடந்த பிறகு அவங்க வந்து உங்ககிட்ட சரி, சொன்னப்போ அதுக்கப்புறம் பேசலாம், பேசி பார்க்கலாம் அப்பா கிட்ட அப்படின்னு நீங்க பேசி சொன்னீங்க. பேசி பார்க்கலாம், ஒத்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இருந்தது. ஏன்னா அவருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், இது பண்ணிப்பாரு, ஒத்துப்பாரு அப்படின்றது தான். சரி, அதுக்கப்புறம் நீங்க முயற்சி செஞ்சீங்களா? அதுக்கப்புறம் அவ அப்பா கிட்ட பேசினீங்களா? பேசலை. அதுக்குள்ளேயே அவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில். இல்ல அவங்க அண்ணன் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். ஸோ அவர்கிட்ட நீங்க பேசியிருக்கலாமே. இல்லை, 2 நாள் நான் ரொம்ப இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இதெல்லாம் பேச மாட்டேன். அவர் எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான், அவனும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்படின்னு உறுதியா நீங்க சொல்றீங்க, நெகட்டிவாவே பேசுறீங்க. இல்லை, அவங்க அவர் ஒத்துக்க மாட்டாரு, வீட்லயே ஒத்துக்க அவங்க மாட்டாங்க. ஃபேமிலி அந்த மாதிரி கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான். பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்ற. அதுக்கு நீங்க முயற்சி செஞ்சீங்களா? அதுக்கப்புறம் அதான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சப்போ அவங்க பேச ஆரம்பிச்சாங்க வீட்டில், உன்னை கொண்டு வெட்டி போட்டாலும் வெட்டி போடுவேன் தவிர அவனை கட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு யார் சொன்னா? அவங்க அப்பா. இது பாருங்க, எல்லா அப்பா அம்மா சொல்ற ஒரு வார்த்தை தான். ஏன்னா அவ்வளோ ஆசையோட ஒரு பொண்ணை வளர்த்துறாங்க, சில ஆசைகள் அவங்களுக்கும் இருக்கும். சடனா பொண்ணு வந்து நான் இவரை காதலிக்கிறேன், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். இது எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம்தான். பட் நீங்க எந்த அளவுக்கு உங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு கரெக்ட், எவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க போய் அவர்கிட்ட பேச முடியும், இதெல்லாம் ஒரு அம்மா அப்பாவும் பார்ப்பாங்க. அது நீங்க செய்யலையே. இல்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக பேசணுன்னா இப்போ நாங்கள் பேசுறது நாங்கள் ரெடி, பட் நாங்கள் பேசுறதுக்கு இருக்கிறது அவர் ரெடியாக இல்லை. நீங்க பேசுனீங்களா, முயற்சி செஞ்சீங்களா? இல்லை, அவங்க வந்து இந்த இப்ப மாதிரி நீங்க சொன்னீங்களே நீ பயப்படாதே, நம்ம எப்படியாவது அம்மா அப்பாவை கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணல பண்ணலாம், அப்படின்ட்டு. அதுக்கு நீங்க முயற்சி செய்யலையே. இல்லை, அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு போய் அவர் என்னன்னா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடியாது, நான் பண்ணி வைக்க மாட்டேன். யார் அவரே வந்து அவங்க பேசினாரா? அப்பா. ஆமாம், அவங்க அப்பா வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவர் உங்க பிசினஸ் பார்ட்னருக்கு, அதாவது இவங்க அண்ணனுக்கு இந்த லவ் மேட்டர் எப்போ தெரிய வந்துச்சு? அவருக்கு நான் இந்த நிச்சயத்துக்கு முன்னாடியே தெரியும். அவருக்கு மெசேஜ் பண்ணுறது, பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நிச்சயம்னா தெரியும். எனக்கு புரியல. அவங்களுக்கு நிச்சயம் பண்ண ரெடி பண்ணாங்க வேற பையன் கூட. இது எப்போ நடந்தது? நவம்பர் 29. நவம்பர் 29. ஆமாம். அப்ப நீங்க வீட்டுல சொல்லலையா நிச்சயம் நடக்கும்போது இந்த இவரை தானே நீங்க காதலிக்கிறீங்க, அது எப்படி நிச்சயத்துக்கு நீங்க ரெடி ஆனீங்க? நான் ரெடியாகவே இல்லை, சொல்லிட்டேன் அவங்க கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதான் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. போனதுக்கப்புறமா
அவங்க அப்போ நீங்க சொல்லிருக்கலாமே, சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நான் லவ் தான் பண்றது இவரை தான், நான் எதுக்காக அவங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி. See, நவம்பர் 25 வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்களா? இல்லை, நான் அழுதுட்டு தான் இருந்தேன். எனக்கு வேணாம், கல்யாணம் வேணாம், நான் ஜாக்சன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு வாரம் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க, அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க அக்கெல்லாம் வந்து இது ஒரு பண்ணி நிமிஷம், அவங்க உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? ஏன் தாத்தா சொல்லல? தாத்தா பாட்டி கிட்ட சொன்னேன். மாப்பிள்ளை கிட்ட நீங்க அவங்க வந்தாங்க, ஒரு நிமிஷம் எனக்கு உங்ககிட்ட பேசணும், இதுதான் விஷயம். நான் ஜாக்சனை லவ் பண்றேன், இந்த நடக்க முடியாத ஒரு விஷயம். இது நீங்க தைரியம், படிச்ச பொண்ணு தானே? பேச விட மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கலன்னா சரி, இப்போ தான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சோ சரி, பொண்ணு பார்க்க வர போறான்னு நீங்க உங்களுக்கு தெரிய வந்துச்சுல்ல, இப்போ இவர்கிட்ட சொன்னீங்களா? ஃபோன் இல்லை. ஃபோன் இல்லைன்னா ஃபோனே என்கிட்ட கொடுக்கல. கான்டாக்ட் எல்லாமே கட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி House arrest ஆ? ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 26 வந்து கையறுத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் திட்டினாங்க. இதேமாரி ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இதேமாரி பண்ணாத, அது அப்பா அம்மாலாம் செத்துருவாங்க, நீ அவனே மேரேஜ் பண்ணிக்கோ. அவங்கள கூட்டிகிட்டு போனேன்னா நான் அவங்க வேறு ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா நான் எப்படி ஒன்று பார்க்குறது, அவங்க கூட்டிகிட்டு போய் கூட உன்னை விற்றுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அழுதேன். அப்பாட்ட எப்படியாவது போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் கேட்டு காலைல விழுந்து அழுதான். அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமாக என்னால் வாழ முடியாது, அவங்க இதெல்லாம் தெரிஞ்சால் கூட என்னை குத்தி காட்டுவாங்க, நீ வேறு பெண்ணை லவ் பண்ணி அப்படிலாம் சொல்லிட்டு, நான் இவங்க நல்லா பார்த்துப்பாங்கப்பா, நான் ஜாக்சனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காலைல விழுந்து அழுதேன். இல்லைம்மா, என்னால் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது உன்னை, நீ செத்தாலும் சாவு, இல்லை மணியை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நீ செத்தா சாகணும், என் ஜாக்சன்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டாங்க. செம்மடி அடித்தாங்க. அடுத்து எங்கள் தாத்தா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார், அவங்க வீட்டுக்கு வேலைச்சேரிக்கு. அம்மா கிட்ட நீங்க பேசலையா? எங்கள் அம்மா எங்கள் அப்பா செம்மையாக அடிப்பார், என்னாலே ரொம்ப அடி வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட நான் எதுவும் சொல்லலை. சரி, அதுக்கப்புறம் வேலைச்சேரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ஃப்ரைடே வந்து அப்படியே வெனஸ்டே வந்து இது வச்சு பார்த்துட்டு போனாங்க. ஃப்ரைடே வந்து நீங்கள் நிச்சயம் புடவை எடுத்துகிட்டு சண்டே அப்படியே நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. நான் என்னை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை, இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. யாரு உங்க சைட்ல இருந்து சீக்கிரமா பண்ணாங்க? அவங்க சைடுல மணி ஃபேமிலில சீக்கிரமா பண்ணணும்னு சொன்னாங்களா? அவங்க தான் முதல்ல ஃபாஸ்ட்டாக பண்ணது. ஏன் தெரியல. சரி சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். அன்றைக்கே கூட்டிகிட்டு போனேன், அன்றைக்கே சொல்லிட்டேன். இல்லை மாமா, நான் மாமா கிட்ட மட்டும்தான் பேசினேன், தாத்தா கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசல. இல்லை மாமா, நான் ஜாக்சன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்கக்கிட்ட வந்து வளையல் கிழிச்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க கையில். நான் சொல்லிட்டேன், மாமா நான் தான் பிளேடில் கிழிச்சேன், பிடிக்கலன்னு சொல்லியும் அப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு மாமாட்ட சொல்லிட்டேன். எங்கள் மாமா என்ன கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இல்லைம்மா, நீ எப்படியும் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் விற்றுட்ட என்ன பண்ணுறது, அவனுக்கு இங்கே யாரையும் சொந்தக்காரங்களும் இல்லை, வீடும் இல்லை, நீ எப்படி அவனை நம்பி போவ, உன்னை நம்பி நான் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரி சொல்லிட்டு இவங்க டேப்லெட் போட்டுக்கிட்டாங்க. இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஃபோன் பேசினேன் மாமா கிட்ட. மாமா ப்ளீஸ் மாமா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த நிச்சயம் எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு? நிச்சயத்துக்கு முன்னாடியே அது எப்படி 25ஆம் தேதி பொண்ணு பார்க்க வந்தாங்க, 29 நிச்சயம் சொன்னா, 26ஆம் ஹவுஸ் அரெஸ்ட்னு சொன்னாங்க. 26ஆம் தேதி அவங்க வேலைச்சேரிக்கு போயிட்டாங்க, தாத்தா வீட்டுக்கு. ஸோ அங்கேருந்து அவங்க மாமா ஃபோன்லேருந்து என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, நிச்சயப்படம் எடுக்க போகிறாங்க, நீங்கள் விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினா, எங்கிட்ட மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. எப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து நவம்பர் 13 ஆயிடுச்சு எங்களுக்கு. பொண்ணு பார்க்க வந்தது 25 சொன்னீங்க. 29 இல்லை 29 வந்து நிச்சயம், 25th வந்து 25th வந்து பொண்ணு பார்த்தாங்கன்னா 29th நிச்சயம். கல்யாணம் ஆன பிறகு எப்படிமா, எதுக்குமா? நான் சொல்லிட்டேன். கல்யாணம் ஆன விஷயம் சொன்னீங்களா? சொல்லிட்டேன், ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க அண்ணன் வந்தான், இந்த மாதிரி நான் டேப்லெட் போட்டிருந்தேன், டேப்லெட் போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த டைமில் அவங்க வந்து என்னோடய பேக்கில் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது, அதெல்லாம் எடுத்து கிழிச்சிட்டு 50 rupees பேப்பரில் பத்திரத்தில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பொண்ணு சம்மந்தம் இல்லை, இப்போலாம் நான் மயக்கத்தில் இருக்கேன், அந்த டைமில் போடு கையெழுத்து போன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. உங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க? அம்மா அப்பா. எங்க இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க.
பிரதர் சிஸ்டர்ஸ் யாருமே இல்லையா? சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா எங்கள் தெரியாதா? அம்மா அப்பாவுக்கு அந்த டேப்லெட் நான் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு லவ் அஃபேர் இருக்குன்னு ஆமா. உங்களுக்கு தெரிய வந்து. ஆக்சுவலாக லவ் பண்ணுறேன்னு தெரியும், பட் யாருன்னு தெரியாது. டேப்லெட் போட்டதுக்கப்புறமா அவங்க அண்ணன் ஃபோனில் லைனில் இருந்திருக்கா, எனக்கு தெரியாது. நான் கிட்ட சொன்னேன் டேப்லெட் போட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தான் வந்து ஹாஸ்பிட்டலாம் கூட்டு போனான். ஸோ மயக்கம் அந்த போதத்திலேயே உங்கள்ட்ட இருந்து எழுதி அதுலேயே வாங்கினாரா? மயக்கத்திலே என்ன எழுதி கொடுத்தீங்க? இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் கிடையாது, இதுக்கப்புறம் எதுவும் கான்டாக்ட் வந்து வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பார்த்தேன், என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றதே. அப்போ ஹாஸ்பிட்டல் உங்க அம்மா அப்பா இருக்கு இல்லையா? இருந்தாங்க கூட. அவங்களையும் மிரட்டி தான் சைன் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களும் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டில். சரி, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு உங்களுக்கு 26th தெரிஞ்சிச்சுல்ல, இந்த Yes, பொண்ணு sir. ஃபோன் பண்ணி சொல்லிச்சுல்ல, அந்த டைம்ல நீங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு போய் சொல்லியிருக்கலாமே, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அவங்க தான் கிழிச்சு போட்டாங்க. அதை யாரு கிழிச்சு போட்டா? அவங்க அண்ணன் கிழிச்சிட்டாங்க. எங்கிட்ட சர்டிஃபிகேட் கிழிச்சிட்டாங்க. ஜெராக்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஜெராக்ஸ் இல்லை. அவங்ககிட்ட தான் இருக்கு. எல்லாமே அவர்கிட்ட தானே. ஆமா. சேஃப்டிக்கு ஒரு காப்பி நீங்க வச்சுக்கலையா வீட்ல? இல்லை, நான் என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டே போ. மெயிலில் வந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்கேன் சரி, காப்பி. ஸ்கேன் காப்பி எவ்வளவு நேரம் வேணுங்க? ஸ்கேன்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு இல்லை, அவங்க காப்பி வந்து இது ஏதோ எடுக்கிறதுக்கு? ஏமாத்துற மாதிரி இருக்குது, இது வந்து சர்டிஃபிகேட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க அவங்க அண்ணாலாம். யாரு சொன்னா? அவங்க அண்ணாலாம் அது அவங்க சார்பாக அவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? என்னால் எந்திரிக்க முடியல. நான் ஒரு நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சதே. அதுக்கப்புறம் கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வேணாண்டா, அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படி இப்படின்ட்டு. நான் என்ன பண்ண தெரியாமல் அப்படியே ஒரு இதில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ம்ஹும். அப்போ நீங்க அந்த பையன்கிட்ட பேசியிருக்கலாமே. என்னை பேசவே விடல அவங்ககிட்ட. ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே தெரியும். இந்த மாதிரி அவங்க love பண்றாங்க. ஃபேமிலிக்கு தெரியும், பட் மாப்பிள்ளைக்கு தெரியாது. அவங்க ஃபேமிலிக்கு தெரியும், Family மணி தெரியும். ஃபேமிலிக்கு தெரியும். ஆமாம் ம். தெரியும். எப்படி தெரிய வந்துச்சு? எல்லாமே ஒரே ஃபேமிலி தான் அவங்க. ஆக்சுவலாக ரிலேட்டிவ்ஸ் தான். Relation இல்லையா? ஆமாம், ரிலேஷன் தான். ஸோ ஃபேமிலிக்குள்ளே ரிலேஷன்ஸ்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்களா? ம். ஸோ இந்த விஷயம் நீங்க காதலிச்ச விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச பிறகு எப்படி கல்யாணத்துக்கு ரெடி ஆனாங்க? ஆக்சுவலாக அந்த மணி அப்படின்றவர் வந்து அவரும் வேற லவ் பண்ணாரு. அந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லாத்தையும் ஸோ அவங்க அந்த லவ் ஸ்டாப் பண்றதுக்கு, பண்றதுக்கு. இந்த லவ் ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் close கல்யாணம் ஆயிடும்னு க்ளோஸ் சொல்லிட்டு ஆயிடும்னு பண்ணிட்டாங்க. சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பிளான் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டாங்க. ஸோ மணி லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யார் சொன்னது? எங்க மாமா சொன்னார். அப்போ மணி கிட்ட பேசிருக்கலாமே. ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறது என்ன அவ்வளோ கஷ்டமா? ஒன்றும் இல்லை, அவர் கூட இப்போ நீங்க பேசணும்னாலும் ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? சப்போஸ் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுவாங்க, அந்த பயமும் அவங்களுக்கு இருக்கு. பாருங்க ஜாக்சன், இப்போ முயற்சி செய்யணும்னா இப்போ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. மற்ற எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்களே இப்போது ஜென்ரேஷன். இப்போ கான்டாக்ட் பண்றது அவ்வளோ பெரிய விஷயமா? இல்ல மணியும் வேற யாரும் லவ் பண்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு இந்த கல்யாணத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காரு. இருக்காது. அவரும் இதான் திங்க் பண்ணிட்டு இருப்பாரு, எப்படியாவது நானும் எஸ்கேப் பண்ணி நான் லவ் பண்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு இது நீங்க யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு சொல்றேன். ஏன் அது நீங்க யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க? அதான் நான் கேட்கறேன், ஏன் அந்த மெச்சூரிட்டி வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லி. ஒரு பக்கம் இவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நீங்க நிச்சயத்துக்கு ரெடி ஆறீங்க, அவர் வேற யாரோ லவ் பண்றாரு, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? இல்லை, நான் ஃபோன் பண்ணேன். இதே மாதிரி 27th வந்து ஃப்ரைடே அன்னைக்கு தான் நிச்சயப்படவே இருக்குன்னு போனாங்க. அன்னைக்கு காலையே அவங்க வந்துட்டாங்க, எங்கள் தாத்தா பாட்டி வந்துட்டாங்க இந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு. இதே மாதிரி ஃபோன் பண்ணி, இல்லை நான் ஜாக்சன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு அப்போ தான் தெரிஞ்சது ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் ஆனது. இது யார் சொன்னா? எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க, இதேமாதிரி ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து, என்ன இப்படி பண்ணியிருக்கா, பாசமாக வளர்த்துட்டு இப்படி பண்ணியிருக்காளே, இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா சாவச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தடுத்தாங்க. இருக்கணும் வந்து அடிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாரும் அடிச்சுட்டே இருந்தாங்க. இல்லை நான் ஜாக்சன் சொன்னாதான் ஜாக்சன் தான் பேசணும், அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி நீ ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு இவங்க சொன்னாங்க, ஏன் அவங்க உளர்னாங்க, இல்லை நீ யாரு? இவங்க தான். ஆக்சுவலாக நான் பெட்டில் இருக்கேன், அந்த மயக்கத்தில் இருக்கேன் அப்போ பேசுனது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை நீ உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ வீட்டில் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. அவங்கள நேரில் பார்க்கணும்னு சொன்னேன். நேரில் பார்த்தா எப்படி போயிடுவாளோன்னு சொல்லிட்டு யாருமே நேரில் பார்க்க விடலை. செம்மையாக அடித்தாங்க. அடிச்சுட்டு சரி நீ என்னதான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க.
இல்லை எனக்கு வேணாம், கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்னேன். எங்கள் அப்பா அழுதுகிட்டே இருந்தார். நீ செத்தாலும் சாவு அப்படி ஒரு நிமிஷம் அவளை விடுங்க, ஒரு நிமிஷம் விடுங்க, நான் அவளை வச்சுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டில் சொன்னாங்க. எங்கள் குழந்தை எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, வேணாம். 2 பேரும் அவனும் லவ் பண்ணி விட்டுட்டான், இவ்வளோ இப்படி இருந்தால் 2 பேரும் புரிஞ்சுப்பாங்க. கொஞ்ச நாள் சரியாச்சுன்னா 2 பேரோட லவ் ஃபெயிலியர் ஒருத்தரை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சாங்களா? அடுத்த நாள் எதுவுமே பண்ண முடியல, வீட்டிலேயே உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. வீடு விட்டு கிளம்பிட்டீங்களா? ஆமாம், 3 days ஆகுது. 3 days ஆகுது. 3 days ஆகுது. எப்படி வீட்டிலேருந்து கிளம்பினீங்க? ஆக்சுவலாக கான்டாக்ட் எதுவுமே கிடையாது. சரி நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போனேன். என்னை பார்த்துமே கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார், நான் ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து சுதாச்சந்திரன் பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்கான், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா, கொஞ்சம் பேசுகிறீங்களா? இல்லை மேடம், நான் பேசல மேடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பொண்ணு வேணாம் மேடம். கோபத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை மேடம், எனக்கு வந்து பொண்ணு வேணாம். எனக்கு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து போட்டுக்கிற செய்யணும், அந்த நிச்சயத்துக்கு வந்த மோதிரம் கொடுத்துட்டால் போதும். எனக்கு வேண்டாம், அவன் எவ்வளோ கூட இருக்கட்டும். இல்லை இது பாருங்க இப்போ நீங்கள் கோபத்தில் பேசுகிறீங்க. இல்லை எனக்கு கோபம் கிடையாது மேடம். என்ன கோவப்பட்டு என்ன பண்ண போகுது, ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. இல்லை சார், கொஞ்சம் அது சரி, அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்குங்க, நல்ல பையன், கொஞ்சம் நீங்களும் உங்க சைட்ல இருந்து உங்க சார்பாக அவ என்ன சொல்ல ஆசைப்படுறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. இல்லை மேடம், எனக்கு வேண்டாம் மேடம். ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷம். அப்பா, ஹலோ சொல்லுங்க மேடம். வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சரி, அவங்க பேசுறது நீங்க கேட்க வேணாம், நான் பேசுறதா நீங்க கொஞ்ச நேரம் கேட்கலாம்ல. சரி, நீங்க பேசுங்க மேடம். சரி, எனக்கு புரியுறது, அவ செஞ்சது உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அந்த பொண்ணு காதலிக்கிறது ஜாக்சன்னு சொல்றா, இந்த விஷயம் உங்ககிட்ட ஆல்ரெடி அவ சொல்லிட்டா. இல்ல மேடம், சொல்ல அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல, கொஞ்சம் நீங்க எல்லாருமே உட்காந்து பேசி என்னது என்ன பிரச்சனை, எப்படி இதை சால்வ் பண்ணலாம், அப்படியே அது சால்வ் பண்ணாம அந்த பொண்ணுக்கு நீங்க நிச்சயதார்த்தம் பண்ணி. மேடம், ஹலோ, ஒரு வார்த்தை கேட்கற சொல்றது பாய் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். அவன் வந்து தமிழ்நாட்டால கிடையாது. இன்னைக்கு எடுத்துன்னு போய் உன்னை நல்லபடியா வச்சிருப்பான், எங்க எடுத்து போய் வித்துட்டு போவான்னு தெரியுங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பையன் 1 வருஷமா உங்க வீட்டுக்கு வராரு, இவர் எப்படி உங்க பையன் கூட பிசினஸ் பார்ட்னர்ஷிப் 1 வருஷமா வந்தது வந்து பொண்ணை இட்டு போறதுக்கு வரல. அவன் பிசினஸ் பண்ணிருந்தானுங்க, 2 பேரும் வந்து பார்ட்னரா பிசினஸ் பண்ணிருந்தானுங்க. கரெக்ட் சார். பிசினஸ் பண்ணி இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவான்றது நான் நினைச்சேன். சார் இங்க நான் கரெக்ட் பண்ணேன் சார். முதல்ல ஐ லவ் யூ சொன்னது உங்க பொண்ணு தான் சார், அவர் சொல்லல சார். இல்ல மேடம், எனக்கு உங்க பொண்ணு சைடுல இருந்து தான் தேவையில்ல மேடம், எனக்கு எதுவுமே தேவையில்ல மேடம். எனக்கு வந்து ஒண்ணு சார் அந்த மோதிரத்தை நிச்சயதார்த்த மோதிரத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பதில் சொல்லுங்க சார். அது கொடுத்துட்டானா நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா? இல்ல, எதுவுமே செய்ய மாட்டேன் மேடம். இல்ல சார், அந்த பையனை அடிச்சிருக்கீங்க, மிரட்டி இருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து கையெழுத்து எடுத்துட்டு வாங்கிருக்கீங்க, இந்த பொண்ணு கூட எனக்கு எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லி. அதெல்லாம் சும்மா. ஹலோ, அதெல்லாம் சும்மா மேடம், சொல்றது போல சும்மா போய். சார், அவர் வீட்டுல வேற ஒரு பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களே, பேசுங்க. நீங்க என்னெல்லாம் செஞ்சானு கேளுங்க. ஹலோ. இல்ல மேடம், அவங்க கூட என்ன நான் பூட்டு போடுறது, என் வீட்டு பொண்ணையை தூக்கின்னு வந்திருக்கேன், அவங்க கூட பூட்டு போட்டு. சார் உங்க பொண்ணு விரும்பி ஆசைப்பட்டு தான் கிளம்பி இருக்காங்க சார். எனக்கு வந்து நகையும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் போட்டான் அந்த இதுவும் கொடுக்க சொல்லு, நாங்க வாங்கிட்டு போய்கினே இருக்கிறோம். அவளுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சாவுக வாழ்க எதுக்குமே வரக்கூடாது. சார் அப்படி பேசாதீங்க சார். ஹலோ மேடம், வேணாம் மேடம் எங்களுக்கு. அம்மா கோபத்துல பேசாதீங்கம்மா, ஐயா தான் கோபத்துல பேசுறாரு, நீங்களாவது கொஞ்சம் அம்மாங்க. நீங்க அம்மா தான் மேடம், அம்மா நான் 2 மாசமா அவகிட்ட அவஸ்தப்பட்டேன் மேடம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. உங்க பொண்ணு என்ன சொன்னா, நீங்களும் பொண்ணு ரொம்ப க்ளோஸ், நான் எல்லாமே எங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவேன், அவ SMS பண்றது இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அம்மா? இது தெரியாது மேடம் எங்களுக்கு. என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் பண்ணது இது பண்ணது, இந்த பொண்ணு அவருக்கு SMS பண்றது, போன் பண்றது, இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியுமேம்மா. போன் தான் இருக்கு, அவனை கட்டிக்கு போறேன்ட்டு போன் பண்ணல மேடம், ஃப்ரெண்ட் தான் போன் பண்ணா மேடம். சரி, ஒரு நிமிஷம்மா. அம்மா, ஹலோ.
கேட்டிங்களா அம்மா அப்பா சொன்னது? என்ன சொன்னாங்க? அம்மா அப்பா போட்டு செயின். கோபத்துல பேசுறாங்க, புரிஞ்சுதா? கோபத்துல தான் அவங்க பேசுறாங்க. அன்பு பாசம் உங்களுக்கு முடியல, தாங்கல. இப்போ நாங்க முயற்சி செஞ்சு அவங்க கிட்ட பேசி அவங்க கூட உங்களை அனுப்பி வைப்போம். ஆனா நீங்க போறதுக்கு ரெடியா? போக மாட்டீங்களா? போக மாட்டீங்களா? போவீங்களா? போனா இவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. போவீங்களா? போக மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? போவேன். ஆ? போவேன். ஆனா இவங்கள விட மாட்டேன். அம்மா அம்மா அப்பா கூட வீட்டுக்கு போறீங்களா? ஸோ ஜாக்சன் உங்களுக்கு வேணாம்? அப்படி இல்லை, 2 பேருமே வேணும். இல்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஜாக்சன் ஆர் அம்மா அப்பா? முடிவு நீங்க தான் எடுக்கணும். 2 பேருமே வேணும். அம்மா அப்பாவா ஜாக்சனா? என்ன ஜாக்சன், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு கண்டிப்பாக வேணும். அவர் உறுதியா இருக்காரு, நீங்க? இவங்க கூடவே போகிறேன். இன்னும் நீங்க கான்ஃபிடென்ட்டா இங்க பேச மாட்டேங்கிறீங்க. இல்லை, கான்ஃபிடன்ஸ் இப்போ இல்ல, உங்க முடிவுல கான்ஃபிடன்ஸ் இல்ல. 50% அந்த பக்கம் இருக்கு, 50% இந்த பக்கம் இருக்கு. அப்பா அம்மா கூட போகல. ஏன்? இப்போ இவங்க கிடைக்காம போயிடுவாங்களே. கிடைக்காம போறது இல்லம்மா, யார் உனக்கு வேணும்? ஜாக்சன். சோ இப்போ ஜாக்சன் உங்ககிட்ட நீங்க போன சொன்னா நீங்க கிளம்பி போயிடுவீங்களா? அவங்க சொன்னாவா? ஆ, சொல்ல மாட்டாங்க. ஜாக்சன் அந்த பொண்ணு அவ அப்பா அம்மா கிட்ட போட்டு சொல்லுங்க. ஜாக்சன், ஜாக்சன் சொல்லுங்க. அவங்க போக மாட்டாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், காதல் ரொம்ப வெகுளித்தனமா உங்க காதல் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, அவங்க பற்றி எனக்கு தெரியும். மெச்சூரிட்டி இன்னும் வரல. மெச்சூரிட்டி இல்லை தான், பட் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கண்டிப்பா இல்ல. இன்னைக்கும் அந்த பொண்ணு டிசிஷன் எடுக்க முடியாம தவிக்கிறா. இந்த பாயிண்ட்ல நான் சொல்றேன், அவ இன்னும் கிளியரா இல்ல. கிளியர் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, வாழை தொடர்ந்து பேசணும்ல. இப்ப நீங்க பேசுறீங்க, பேசுப்பா, எங்க பேசணுமோ அங்கே பேசுங்க. உறுதியா பேசலாம்ல. அவ மேஜர், அவ என்ன சொல்லிருக்கலாம்ல, எனக்கு ஜாக்சன் தான் வேணும், எனக்கு வேற யாரும் வேணாம், நான் வாழ்க்கையில டிசிஷன் எடுத்துட்டா வந்திருக்கேன். ஏன் பேசல அந்த பொண்ணு? பயப்படுறாங்க. யார என்ன பயப்படு? இங்கதான் வந்துட்டீங்களே, சொல்லுப்பா, டிசிஷன் எடுத்துட்டீங்களே, சொல்லுங்க என்ன வேணும். அதுக்கப்புறம் என்ன பயம்? வாழணும் தானே வந்தீங்க. பயம் என்னம்மா? பயம் இருந்ததுன்னா வீடு விட்டு வெளியில வந்திருக்க மாட்டாளே அவ. என்னம்மா? அவரை பார்க்க கூடாது, என்ன மட்டும்தான் நீ பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், அவர் அங்கேருந்து உனக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதா? சரி, கான்பிடென்ட்டா சொல்லு. ஜாக்சன் வேணுமா அப்பா அம்மா வேணுமா? ஜாக்சன். அண்ணன் வேணுமா ஜாக்சன் வேணுமா? ஜாக்சன் தான் வேணும். உறுதியா இருக்கியா? கான்பிடென்ட்? லாக் பண்ணிடலாமா? என்ன லாக் பண்ணலாம். பண்ணலாமா? பண்ணலாமா? லாக் பண்ணுங்க. பண்ணட்டுமா? பண்ணட்டுமா? லாஸ்ட். அப்பா அம்மா வேணுமா ஜாக்சன் வேணுமா? ஜாக்சன் தான் வேணும். லாக் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சோ நீங்க ஜாக்சன் கூட தான் வாழ போறீங்க. உறுதியா இருப்பீங்களா? அதுக்கப்புறம் நான் தவறான ஒரு டிசிஷன் எடுத்தேன், முடிவு தப்பா இருந்துச்சு, எனக்கு அம்மா அப்பா கிட்ட போனோம், நான் பெரிய தப்பு பண்ணேன், நான் இது செஞ்சிருக்க கூடாது, இதெல்லாம் மனசுல வருமா? சந்தோஷமா வாழ்வீங்களா ஜாக்சன் கூட? எந்த சந்தேகம் இல்லாம, சண்டை போடாம, அதே அன்போட, அதே பாசத்தோட, அதே லவ்வோட, அதே காதலோட. என்ன ஜாக்சன்? நீங்க ஷூரா தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எனக்கு தெரியும் நீங்க ஷூரா தான் இருக்கீங்கன்னு சொல்லி. சண்டை கூட பெருசா வந்தது இல்ல. அப்படியே சண்டை போட சண்டை வரக்கூடாது. 5 நிமிஷம் அது கூட என்னால முடியாது. வேணாம், அந்த 5 நிமிஷம் சண்டை வேணாம்னு சொல்றேன். வேணாம், சந்தோஷமா வாழுங்க. 2 பேரும் டிசிஷன் எடுத்திருக்கீங்க,
ஏப்பா இப்போ டவுட் இருக்கா என்ன? என்ன? இல்லை. ஆமா, ஏன் நீ எல்லாத்துக்கும் நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நீ சிரிச்சிட்டு இருக்கிய? இதுக்கு காரணம் என்ன? எனக்கு புரியணுமே. எப்போவுமே அப்படிதான் அவங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த 3 நாள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? ஜாக்சனோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. ஆமா. இவர் காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு கடைசியில் தெரியாது. சூசைட் பண்ண அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு. இவர் சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வைக்க அவங்க அண்ணன் வந்தால் எங்களுக்கு சொன்னாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. சந்திச்சது, பேசினது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஃபோன் பண்றது எதுவுமே தெரியாது. எஸ்எம்எஸ் லாஸ்ட்டில் நான் கண்டுபிடிச்சேன். நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. லாஸ்ட்டில் கேட்டேன், யாரோட பேசுகிறேன், நான் அழுதுட்டேன். நான் சொல்லலை. ஆனால் லவட் இருந்தது, யாரோடய பேசுகிறார். என்னோட லவட் மட்டும் ஆனா இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரா? எல்லார்ட்டையும் நிறைய பேசுவாரா? லேடிஸ்ட் எல்லாம், கேர்ள்ஸ்ட் எல்லாம்? இல்லை, இவர் வந்து சைலண்ட் தான். எங்களுக்கே ஒரு இதுதான், அதிர்ச்சி தான். இவன் எப்படி இப்படி காதல் லவ் வந்துச்சுன்னு சொல்லி வருவார், வெளியே போவார், ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு லேப்டாப் எடுத்துட்டு படுத்துடுவேன். எங்களோட ரொம்ப பேச மாட்டான். டயர்டாக வந்திருக்கேன், நான் பேச்சு கொடுக்க மாட்டேன். அது டயர்டா இல்லம்மா, அது லவ் ஃபீவர். அதனால தான் அவர் பேசாம இருந்திருக்காரு. சரி, இப்ப இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணது என்னன்னா, இந்த பொண்ணுகிட்ட நான் பேசியிருக்கேன், வாழ்ந்தேன்னா ஜாக்சன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மா எனக்கு தேவையில்லை. அவங்க அப்பா அம்மா கிட்டே நான் பேசினேன். கோபத்துல இருக்காங்க, கோபத்துல எங்களுக்கு எங்க பொண்ணு வேணான்னு சொன்னாங்க. பட் கண்டிப்பா எங்க டீம், எங்க ரிப்போர்ட்டர்ஸ் அவர்கிட்ட அவங்க கிட்ட பேசி எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, பொண்ணெல்லாம் மறக்க முடியாதுங்க, பெத்த தாயோ அப்பால அது முடியாது. சரி, இப்போ அவங்க என்னன்னா நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சரியா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை. மேபி ஒரு 5-6 மாதம், 8 மாதம், 10 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரி ஆயிடும். அதுக்கு நாமளும் முயற்சி செய்வோம். ஆனால் இப்போ இந்த பொண்ணு எடுத்த முடிவு என்னன்னா, நான் வாழ்ந்தேன்னா ஜாக்சன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இந்த பொண்ணு உங்கள் கூட தான் வாழ போகிறது, உங்கள் மருமகளா? சந்தோஷம் தானே? ஏன் சார்? நாங்கள் ஊருக்கு போகணும், சிலோனுக்கு போகணும். நான் ஸ்ரீலங்கா போகிறது ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் இந்த பிரச்சனை வந்தது. அவ வரல, அப்போ பொண்ணு இங்கே விட்டுட்டு போவீங்க? கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போகிறோம். எப்படி கூட்டிட்டு போவீங்க? பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் எடுத்தால் கூட்டிகிட்டு போகணும். சரி, அப்போ நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு ஸ்ரீலங்கா போறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ இப்போ சந்தோஷமா ஜாக்சன் கூட வாழ்வா, நீங்க நல்லா பார்த்துப்பீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்க சார்பாக எந்த பிரச்சனையும் இந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? ஏன்னா இந்த பொண்ணு உன்னை நம்பிதான் வருது. அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது. அது பிரச்சனை ப்ளீஸ். நம்ம இந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கொள்ளும். உங்க புள்ள மாதிரி பாத்துங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா இவங்களை பிரிச்சு வைக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. 2 பேரும் ஆசைப்படுறது சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லி, அவங்க எங்க வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும். சரியா? பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அவங்க சம்மதம், அவங்க அப்பா அம்மா சம்மதம் கிடைச்சிருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். அது அந்த பொண்ணுக்கு கிடைக்காம போயிடுச்சு. பட் நாங்க முயற்சி செய்வோம். அவங்கள எப்படியாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண வச்சு, நீங்க எல்லாரும் சந்தோஷமா, அவங்க அப்பா அம்மா அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ அப்பா அம்மா சேர்ந்து மறுபடியும் அதே அன்பு பாசம் வரணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து எங்க இருந்தாலும் சந்தோஷமா வாழணும். சரியா? உங்க மருமகளை கூட்டிட்டு போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், ரெடியாக தான் இருக்கு. ஜாக்சன், கூட்டிட்டு கிளம்புங்க. உட்காருங்க, உட்காருங்க. எங்க போறீங்க? கூட்டிட்டு கிளம்ப சொன்னீங்க. ஹலோ ஹலோ அப்பா, நான் சும்மா ஒரு டெஸ்ட் தான் பார்த்தேன்ப்பா. அதுக்குள்ள ஏறி அந்த பக்கம் போயிட்டீங்களா அப்பா அம்மா விட்டு? என்னம்மா சிரிக்கிற? என்னம்மா, உங்க அம்மா அப்பா உன்னை வளர்த்தி ஆளாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. மனசுல வருத்தமா இல்லை? நான் கூட சொன்னேன், நிச்சயம் பண்ணபடியா அம்மா அப்பாவை பார்த்துருக்கணும். இதுதான் நான்லாம் கவலை முடிஞ்சிடும், அம்மா அப்பாவை பார்த்துருக்கலாமே. இது லவ் பண்ணீங்க தான், சரி அம்மா அப்பாவையும் பார்த்துருக்கணும். இதை நிச்சயம் பண்ணிட்டாங்க, அதை பண்ணியிருக்கலாமே. அதை கொடுத்து கேட்டேன். எந்த ஒரு நானும் ஒரு தாய் சாணத்தில் இருக்கக்கூடிய அதெல்லாம் கேட்டேன். நான் வேறு, அவங்க வேறு இல்லை. ஏம்மா இப்போ அம்மா அப்பா கூட போறியா? என்னம்மா, அம்மா அப்பா வேணாமா?
உங்க அம்மா அப்பா கீழே காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட கிளம்புறியா? போகல. வீட்டுல போய் சந்தோஷமா வாழலாமா? அவங்களும் கிளம்புறாங்க. என்னப்பா ஜாக்சன், உங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அனுப்பலாமா? ஏன்பா, உங்களுக்கு உங்க அம்மா அப்பா வேணும், அந்த பொண்ணுக்கு அவன் அப்பா அம்மா அப்பா வேணாமா? வேணும் தான், வேணாம்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. அவங்க தான் நாங்க இல்ல, அவ. நீங்க உங்களை நான் சேர்ந்து பேசல. அவளுக்கும் அவன் அம்மா அப்பா வேணும்னு ஆசையா தான் இருக்கும். அவங்க அம்மா அப்பா தான் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில, பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவன் அந்த வீட்டுக்கு போனா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க இங்க வந்து பேச விரும்பல, ஆனா பொண்ணுக்காக வழியில காத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. என்னம்மா முடிவு என்ன? லாஸ்ட் சான்ஸ். நான் போகல. போலன்னா எங்கம்மா போல? அப்பா அம்மா கூட. இது கேட்டா அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? எவ்வளவு வருஷம் அம்மா அப்பா கூட வாழ்ந்துருக்காங்க? எவ்வளவு வருஷம்? 20 இயர்ஸ். 20 வருஷம். 20 வருஷம் சின்ன ஸ்பேன் இல்லம்மா. எவ்வளவு நாள் சேர்ந்து சிரிச்சிருப்பீங்க, அழுதுருப்பீங்க, சந்தோஷமா இருந்திருப்பீங்க. என்னம்மா உன் முடிவு? என்னம்மா உன் முடிவு? நான் வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழ்வேன், ஆனால் அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. உன் முடிவு என்னன்னு தான் கேட்டேன். நான் ஜாக்சன் கூட போகிறேன். ஜாக்சன் கூட தான் நீங்க வாழ போறீங்க, இதுதான் உங்க ஃபைனல் டிசிஷன். அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் 2 பேரும் ஏற்றுக்கினா ஏற்றுக்கிட்டோம். பாருமா, இப்போ அவங்க ஏற்றுற நிலைமையில இல்லை. எங்க ஆசையும் அதுதான், உங்க 2 பேரையும் ஏத்துட்டு நீங்க இங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும், அதுதான் எங்க ஆசையும். ஆனா அவங்க லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க நீங்க பேசும்போது. லாஸ்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அந்த கேமரா பார்த்து சொல்லுமா. அம்மா அப்பா அண்ணன் 20 வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்கீங்க, அவங்கள பிரிஞ்சு நீங்க போறீங்க. எப்போ சந்திப்போம் யாருக்கும் தெரியாது, சந்திப்போமா மாட்டோமா அதுவும் தெரியாது. வருஷம் யோசிச்சு, அந்த 20 வருஷம் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாமே யோசிச்சுட்டு கடைசி அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு அந்த கேமரால சொல்லுமா. இங்கே எல்லாருமே வேணும், அம்மா அப்பா அண்ணா அக்கா ஜாக்சன் எல்லாருமே வேணும். கடைசி வார்த்தைகள் கேட்கறதுக்காக அம்மா அப்பா அண்ணன் காத்துட்டு இருக்காங்க. நான் வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழ்வேன். நீங்கள் 2 பேரும் ஏற்றுக்குனா ஏற்றுக்குங்க, இல்லை நான் அவங்க கூட போயிடுறேன். ஃபைனல் குட் பைமா, லாஸ்ட் குட் பை. சந்திப்போமா சந்திக்க மாட்டோமா ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இப்ப இருக்கீங்க. மனசை விட்டு மனசுல இருக்கிறது எல்லாமே அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. இன்னைக்கு லாஸ்ட் சான்ஸ். அண்ணன் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க. அம்மா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேமரா மூலமா அவங்க உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேபி உங்க அம்மாவை மறுபடியும் நீங்க சந்திக்கவே மாட்டீங்க, அப்பாவை மறுபடியும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க, அண்ணனை நீங்க வாழ்நாள் பூரா நீங்க பார்க்க முடியாது. சொல்லுவாங்களே வாழ்க்கையில the ஃபைனல் குட் பை சொல்லுவோம். மனசுல இருக்கிற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா?
மேபி அவங்கள நேரடியாக சந்திச்சு அவங்களால சொல்ல முடியாதா இருக்கும். ஆனால் இன்னைக்கு கேமரா மூலமாக நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ் அம்மா கூட, அப்பா திட்டினது, அப்பா புது ஃப்ராக் வாங்கி கொடுத்தது, முதல் தடவை ஸ்கூலுக்கு போனது, அண்ணங்கிட்ட முதல் தடவை சண்டை போட்டது, அம்மா மடியில் படுத்துட்டு தூங்கினது, அம்மா சாப்பாடு ஊட்டினது, முதல் ப்ரெஃபரன்ஸ் உனக்கு கொடுத்தா இல்லை அண்ணனுக்கு கொடுத்தா அதனால நீ கோவப்பட்டு பேசாமல் இருக்கிறது, அம்மா வந்து எப்படி உங்ககிட்ட அவ்வளோ நான் உன்னை தான் நீ தான் எனக்கு முக்கியம் அம்மான்னு அம்மா அதெல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்பா வாங்கிட்டு வந்த முதல் கிஃப்ட் என்னன்னு ஞாபகம் இருக்கா? உனக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு. ஏன்னா என் பொன் வாழ்க்கை நல்லா அமையணும், நான் ஒர்க் பண்ணுறதே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதே என் பசங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையுமே மறந்து நீ கிளம்புறதுக்கு ரெடியா இருக்க. ஹலோ, நான் பேச ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கியோ? நான் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன கோவமா இருக்கா? என் மேல கோவமா? வாயத்து வந்து பேசவே மாட்டீங்களோ? ஏன்பா நீங்க சொன்னீங்க தான், சொல்லுங்கப்பா. அவன் சொன்னாதான் அவன் பேசலாம். என்ன கொடுமைமா சொல்லுப்பா. அப்படி இல்லை. என்ன மவுத் பீஸா? அப்படிலாம் இல்லைன்னா ஏன் அதை அவ சொல்ல முடியாதா என்ன? பேசுப்பா. என்ன கோமா? என் மேல கோமா? இல்ல. என்ன இல்லையே ஒரு பெரிய கோவம் இருக்க இல்ல? சரி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க, உறுதியா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் அமையணும், நீங்க சந்தோஷமா வாழணும். இதுதான் எங்க வாழ்த்துக்கள். சரியா? சிரிச்ச முகத்தோட நீ ஆசைப்பட்ட மாதிரி ஓன் ஜாக்சன் கூட ஓன் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். ஆர் குட் விஷஸ், எங்க பிளெஸிங்ஸ். சோ இப்போதான் ஒரு சிரிப்பே வருது. என்ன சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்க. என்ன? ஆமா ஜாக்சன் ஆமா சொல்றான். ஐயோடா. ஏங்க இந்த பொண்ணு எல்லாத்தையும் விட்டு 20 வருஷம் அம்மா அப்பா கூட வாழ்ந்திருக்கா. அண்ணன் எல்லாத்தையும் விட்டு உங்க பையனை காதலிச்சுக்கான ஒரே காரணத்துக்காக தைரியத்தோட நான் பல தடவை இந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணேன், பல தடவை இந்த பொண்ணை குழப்பிருக்கேன். இருந்தாலும் குழம்பினாலும் ஃபைனலா வர முடிவு என்னன்னா நான் ஜாக்சன் கூட தான் வாழ்வேன். ஸோ எல்லாத்தையுமே விட்டு, அவ அப்பா அம்மா விட்டு, அவ உங்களை நம்பி உங்க பையனை நம்பி தான் வரான். கண் கலங்காம இந்த பொண்ணு சந்தோஷமா உங்க வீட்டுல வாழணும். இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா இங்க இல்லை, ஆனா ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து நான் என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரியா? என் பொண்ணு உங்க கூட சந்தோஷமா வாழணும். என்ன? ஏன்பா ஜாக்சன் எப்படிப்பா பார்த்துப்ப? நல்லா வச்சுப்போங்க. நல்லா வச்சுப்பீங்க. நேர்களே, இவங்க நல்ல ஃபேமிலி, நல்ல பையன். இந்த பொண்ணு அவங்கள நம்பிதான் அவன் அம்மா அப்பா பிரிஞ்சு கிளம்புறா. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். இவங்க அம்மா அப்பாவும் மனசு மாறி இவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா இது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வந்துச்சு, எனக்கு தெரியும். அந்த குட் நியூஸ் இஸ் ஜஸ்ட் a stone's throw away. ஸோ நேர்களே, வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.